வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்ட் டு மொமே. ஒன் பீஸோட லாஸ்ட் சாப்டர் 1183 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுல வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணது பாத்தீங்கன்னா ப்ரூக்கோட பேக் ஸ்டோரி தான். அதுக்கப்புறமா நம்ம ரக்னி இருக்கு இல்லையா, அதோட பவர்ஸ்மே நமக்கு தெரிய வந்திருக்கு. அப்புறம் வந்து சாஞ்சி கிட்ட வந்து ஒரு எழுதப்படாத ரூல் இருக்கு. பொண்ணுங்களுக்கு அகைன்ஸ்டா சாஞ்சி வந்து பேட்டில் பண்ண மாட்டான். பட் இப்போ அதை மீற மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்த்துடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துல ஒரு ஹை பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதையும் தட்டி விட்டுருங்க. இந்த சாப்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஈமு அதுக்கப்புறமா ரக்னீர் லோக்கிக்கு வந்து பேட்டில் நடந்தது இல்லையா, அந்த பேட்டில் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அப்போதைக்கு ஈமு வந்து ரக்னீரை பார்த்து ஒன்று சொல்றான். நீ வந்து என்னை பழி வாங்குறதுக்கு தானே இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ரக்னீரை பார்த்து அவன் சொல்றான். அதுக்கடுத்து நம்ம லோக்கி சொல்றான், இவன் டஃப்பான ஒருத்தனோட அதுக்கு முன்னாடி நான் சண்டை போட்டது இல்லை அப்படிங்கிற மாதிரி லோக்கி வந்து சொல்றான். ஸோ இப்போ என்ன தெரியுதுன்னா, இப்போ ரக்னீர் இருக்கு இல்லையா, ரக்னீர் வந்து நிடாக்கோட ரொம்ப க்ளோஸ். யார் அந்த டெவில் ஃப்ரூட் சாப்பிட்றாங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸாக வந்து அது இருக்கு. ஈமோ இந்த பேட்டில் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தான்னா, நிடாக்கு அகேன்ஸ்டா நான் வந்து சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். அப்போ ஏதோ ஒரு வேர்ல்டில் வந்து அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து இருந்திருக்காங்க. இப்போ ரக்னீர் வந்து இவனை பழிவாங்க நினைக்குது. ஸோ அப்போ என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, நம்ம ஈமு இருக்கான் இல்லையா, இவன் வந்து இதுக்கு முன்னாடி லோக்கியோட டெவில் ஃப்ரூட் யூஸரா இருந்தாங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்டா இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்கள வந்து ஏமாத்தி இருந்திருக்கணும். ஏன் கில் கூட பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அப்படி பண்ணனால தான் ரக்னீர் வந்து ரொம்ப கோவமா இருக்கு. அதனால தான் இவன் வந்து பழி வாங்க நினைக்குது. அவங்க 2 பேருக்குமான சண்டைங்கிறது போயிட்டு இருக்கு. 2 பேரும் வெறி கொண்டு அடிச்சுக்கிறாங்க. நிடாக் அதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரா ஹெட் லூஃபி இருக்காங்க இல்லையா, நீங்க 2 பேரும் எனக்கு கீழே சர்வ் பண்றதுக்காக பிறந்தவங்க கிடையாது. நீங்களும் ஜஸ்ட் லைக் டோசன் மாதிரி சாக போறீங்கன்னு சொல்லிட்டு இதுலேயே நமக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. டோசன் அப்படிங்கிறது ஜாய் பாயே தான் இருக்குன்ட்டு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஈமோ சொல்லிட்டு அவனோட பிளாக் ஃப்ளேம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து புது வெப்பன் ஒன்று கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ண போறான். அதோட பேர் வந்து ரக்னா டூ ஜின் பிளேடு. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து அவன் வந்து லோக்கி அட்டாக் பண்றான். லோக்கி அங்கேருந்து அட்டாக் பண்ண அந்த சண்டை ஒரு சைடு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஜெயின்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்து கத்துறாங்க. ஏன்னா ஜாசா இருக்கா இல்லையா, அவ வந்து அங்க இருக்க குழந்தையெல்லாம் வந்து கேப்சர் பண்றா. ஸோ இதை பார்த்துட்டு அங்கே இருக்க ஜெயின்ஸ் எல்லாம் கடுப்பாகி அதுக்கு அகேன்ஸ்டாக சண்டே வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதைக்கு சாப்பர் வந்து ஒன்று சொல்லுது, மூவ் ஆகாதீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கட்டு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இப்போ மூவ் ஆனீங்கன்னா அந்த பிளட்லாம் வந்து கரெக்டாக இல்லை, அது ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் டெத் ஆயிருவீங்கன்னு சொல்லிட்டு சாப்பர் வந்து சொல்லுது. இதுக்கு வந்து கிரெட் இருக்கா இல்லையா, அவள் செம்மையாக கோவப்படுறா. அவன் மட்டும் கிடையாது, அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு கோவம் இருக்கு, சாப்பர் மேலே கிடையாது. ஸோ என்னதான் எங்களுக்கு இவ்வளோ அடிபட்டு இருந்தாலும் எங்கள் குழந்தைய வந்து கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு போகிறப்போ எங்களால் எப்படி சும்மா இருக்க முடியும்? நாங்கள் உயிரோட இருக்கோம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் மேட்டர் கிடையாது, எங்களுக்கு வந்து அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஜெயின்ஸ் எல்லாருமே வந்து சண்டே வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம கிளிங்கம்மை காட்டுறாங்க. அவன் வந்து என்ன சொல்றான்னா, சாசா வந்து கேப்சர் பண்ணது இல்லையா, அது வந்து 7 தானா, சரி ஓகே பரவாயில்ல, நீ வந்து அவங்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி கிளிங்கம் வந்து ஒன்று சொல்றான். அப்போதான் சாஞ்சி என்ட்ராகிறான். சாஞ்சி வந்து என்ட்ராயிட்டு என்னடா இங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ஸ்கை வாக்கை போட்டு அங்கே வந்து போறான். அட்டாக் பண்ண போறானா, என்ன பண்ண போறான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அடுத்த சாப்டர்ல தான் தெரிய வரும். இப்போ கிளிங்கம் சொல்கிறத வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து எல்ஃபாவில் இருக்க எல்லா சில்ட்ரன்ஸுமே தேவை கிடையாது, ரொம்ப கம்மியான பேராக இருந்தாலும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பிளானாக இருக்குன்னா, அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணலாம். எப்படி நம்ம கூமாவை டெஸ்ட் பண்ணி அவனை வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை மாற்றினாங்க இல்லையா, அது மாதிரி ஜெயினோட சில்ட்ரன்ஸை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட்டை போடுறதுக்காண்டி கேப்சர் பண்ணுறதுக்காக வந்திருக்கலாம். அடுத்து வந்து குன்கோவை வந்து காட்டுறாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி குன்கோவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஈமோ வந்து பிளாக் ஃப்ளேம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த அட்டாக்ல அந்த ஐஸ் எதுவுமே ஆகலை. அப்படியே தான் குன்கோ வந்து உள்ள வந்து அப்படியே உறைஞ்சிருக்கா. இதுக்கு முன்னாடி லோக்கி ஒன்று சொல்லியிருப்பான், ரக்னீர் கிரியேட் பண்ணுற ஐஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ரக்னீரால மட்டும்தான் உருவ வைக்க முடியும், வேற எந்த வேலையும் உருவ வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பான். அது வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஐஸை தான் ரக்னீர் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. உசோப் வந்து அந்த உமன் யாரு, அந்த உமனை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னன்னா, நீ வந்து இவ்வளவு தீவிரமா சரங்கி சண்டை போட்டனால தான் நானும் வந்து உள்ள சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு உசோப் வந்து சொல்றான். அதுக்கு வந்து நாமி கேட்கிறா, யாரு இவ, இதுக்கு முன்னாடி உனக்கு வந்து பாஸ்ட்ல இருந்த எனிமியா, யாரு இவ அப்படின்னு சொல்லிட்டு நாமி வந்து ப்ரூக்கு கிட்ட வந்து கேட்கிறா. ப்ரூக் வந்து அப்ப அடிபட்டு கீழே தான் கிடக்குறான், அவன் எந்திரிக்க கூட இல்லை. அதுக்கு ப்ரூக் என்ன சொல்றான்னா, அவள் வந்து என்னோட எனிமியெல்லாம் கிடையாது, பட் அவளை வந்து இதுக்கப்புறமா நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன், பட் நான் நினைச்ச மாதிரியே அது வந்து திரும்ப நடந்துடுச்சு, நான் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ப்ரூக் வந்து சொல்றான். அடுத்து ப்ரூக் என்ன சொல்றான்னா, நான் நினைக்கிறவளா அவளா இருந்ததுன்னா அவளுக்கு இப்போ ஏஜ் வந்து 77 இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரூக் சொல்றான். இதுக்கு வந்து நாமி வந்து செம்மையா ஆச்சரியப்படுறா. அப்பனா கண்டிப்பா அவளை இருக்கிறதுக்கான சான்ஸுங்கிறது வந்து கிடையாது, அவ வந்து செலஸ்டியல் டிராகன் சொல்லிட்டு நாமி வந்து சொல்றா. அதுக்கு ப்ரூக் என்ன சொல்றான்னா, லாஸ்டா நான் அவளை பார்த்தப்போ அவ வந்து மேரி ஜோஸுக்கு வந்து கிளம்பிக்கிட்டு இருந்தா, இவ வந்து நான் இருந்த கிங்டம் இருக்கு இல்லையா அதோட பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக் வந்து சொல்றான். இதுக்கு வந்து உசப் ஷாக் ஆகுறான். அதுக்கடுத்து நம்ம ஃப்ராங்கியை காட்டுறாங்க. அவன் அங்கேருந்து ஓடி வரான். ஓடி வரப்போ வந்து அவன் என்ன சொல்றான்னா,
இப்போ வந்து உள்ள உறைஞ்சு தான் இருக்கா, உயிரோட இருக்காளா, டெத் ஆயிட்டாளான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. சட்டுப்புட்டு ஒரு முடிவெடுங்க அப்படிங்கிற மாதிரி பிராங்கி வந்து சொல்றான். அதுக்கடுத்து உசோப் வந்து என்ன சொல்றான்னா, அவ செலஸ்டியல் டிராகனா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து, பட் அவ வந்து எல்ஃபா வந்து அட்டாக் பண்ண வந்தா. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து உசோப் வந்து சொல்றான். அடுத்து ப்ரூக் என்ன சொல்றான்னா, அவ தான் வந்து நம்மள ரிலீஸ் பண்ணி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கு வந்து நம்ம உசோப் வந்து செம்மையா ஷாக் ஆகுறான். ஏன்னா உசோப் என்ன நினைச்சிருந்திருப்பான்னா, அவனோட மைண்ட் பவர் யூஸ் பண்ணி தான் அதை வந்து அன்லாக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிக்கிட்டு இருந்திருப்பான். ஆக்சுவலா அப்படி கிடையாது. அவ தான் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கா. அவ வந்து ப்ரூக்க பார்த்துட்டு இங்கேருந்து ஓடிடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பா. அவ வந்து ப்ரூக்க ரெகக்னைஸ் பண்ணியிருந்திருப்பா. அடுத்து ப்ரூக் வந்து என்ன சொல்றான்னா, நான் அவள்ட்ட 3 டைப் ஆஃப் பெர்சனாலிட்டிய வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு ப்ரூக் வந்து சொல்றான். அவ வந்து ஃபர்ஸ்ட் அவளோட ஒரிஜினல் பெர்சனாலிட்டில வந்து இருக்கா. அப்போ வந்து ப்ரூக் வந்து சேவ் பண்ண நினைக்கிறா. அதுக்கப்புறம் டீமனா மாறுறா. டீமனா மாறுறப்போ டோட்டலா அப்படியே வேற ஒரு மாதிரி இருக்கு. இப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து அவள கண்ட்ரோல் பண்றாங்கன்னு நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு நாமி வந்து சொல்றா. இது மாதிரி யாராவது இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, அத நான் நம்பியிருக்க மாட்டேன். பட் இப்ப அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து நெறைய பேர டீமனா மாத்தி கண்ட்ரோல் பண்ணத நம்ம பார்த்தனால, ஸோ அத நம்பாம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக் சொல்றான். ப்ரூக் என்னதான் சொன்னாலும் அவனுக்கு வந்து உள்ள வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்து வந்து ஜின்பிய வந்து சொல்றாரு. ஸோ டக்குனு வந்து நம்ம முடிவெடுத்தாகணும். அவள கில் பண்ணலாமா? இல்ல உயிரோட வச்சிருக்கணுமா? ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டக்குன்னு டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜின்பே வந்து சொல்றாரு. அதுக்கடுத்து தான் ப்ரூக் வந்து அவனோட ஸ்டோரிய வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப யங்கா இருந்தேன். அப்போதைக்கு அவ வந்து குழந்தையா இருந்தா. நாங்க இருந்த கிங்டம் இருக்கு இல்லையா? ஸோ அங்க வந்து யார் அதிகமா இருந்தாங்கன்னா, மியூசிக் எக்யூப்மென்ட் இருக்குல்ல, அத மேக் பண்ற மேக்கர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு கண்ட்ரியா வந்து அது இருந்திருக்கு. ஸோ அப்படிதான் ஸ்டோரிய சொல்ல ஸ்டார்ட் பண்றான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க இருந்த கிங்டம காட்டுறாங்க. 70 வருஷத்துக்கு முன்னாடி 4 மணி ஏஎம் சொல்லிட்டு காட்டுறாங்க. ஃபுல்லாவே மியூசிக் கேட்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ப்ரூக்க காட்டுறாங்க. செம்ம யங்கா இருக்கான். ப்ரூக் வந்து 4 மணிக்கே பாட்டு பாட ஆரம்பிச்சாராம். பாட்டு பாடி அங்க இருக்க எல்லாரையுமே எழுப்பிட்டு இருக்கான். அந்த போட்ல இருக்க ஒருத்தவங்களா காட்டுறாங்க. ஒரு சில பேர் வந்து ஸ்வாட் வச்சிருக்காங்க. ஒரு குழந்தையெல்லாம் இருக்கு. எல்லாருமே பாட்டு பாடி அவன் பாட்டுக்கு கிளப்பிட்டு இருக்கான். ஸோ அதுல வந்து ஒரு லைன் வருது. செக்ஸி மெர்மெய்ட் வந்து நான் ஒரு நாள் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லைன் வருது. ஃபுல்லா ஜாலியா பாடி அங்க இருக்க எல்லாரையுமே எழுப்பி விட்டான். அங்க இருக்க ஒரு சில பேர் வந்து ப்ரூக் கிட்ட வந்து கேட்குறாங்க. கேப்டன் எங்களுக்கு வந்து நீ சிப்ஸ் கிளாஸ் வந்து சொல்லிக் குடுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ப்ரூக் வந்து அத பெருசா கண்டுக்கிற மாதிரி இல்ல. ஸோ அங்க இருக்க அவங்க வந்து திரும்ப சொல்றாங்க. ஸோ இன்னைக்கும் பிரின்சஸோட தான் அதிகமா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்களா? அந்த மாதிரி மீனிங்ல வந்து கேட்குறாங்க. பட் ப்ரூக் வந்து இந்த ஷிப்ட் கிளாஸ பத்தி கேட்டாங்க இல்லையா? அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா மாஸ்டர் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவர் போறாரு. போறப்பவும் பாடிட்டு போறாரு. என்ன டின்னர் அப்படிங்கிற மாரிலாம் ஃபுல்லாவே பாட்டு பாடிட்டு தான் போயிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் கையில வந்து ஒரு குழந்தைய பிடிச்சிருக்காரு. அவரோட பேர் வந்து சுரி. அவ தான் இவங்க இருக்க கிங்டமோட பிரின்சஸ். இந்த கிங்டமோட நேம் என்னன்னா எஸ்பிரியா. இந்த கண்ட்ரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா? அது மேக் பண்றவங்க இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஃபுல்லாவே மியூசிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்குறாங்க. ப்ரூக் தான் அங்க இருக்கிறதுலயே ரொம்ப ஜாலியா இருப்பான் போல இருக்கு. ப்ரூக் வந்து அங்க வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ எல்லாருக்குமே வந்து ப்ரூக் வந்து தெரிஞ்சிருந்திருக்கு. அந்த சின்ன குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் இல்லையா? பிரின்சஸ. சூர்யா வந்து என்ன சொல்றான்னா, "இன்னைக்கு நம்ம செம்ம ஹார்டா ஒர்க் பண்ணோம்ல. ஸோ நானும் கண்டிப்பா வந்து எங்க அம்மா மாரி ஸ்ட்ராங்கர் ஆயிருவேனா?" அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக்கு கிட்ட வந்து அவ கேட்கிறா. அதுக்கு ப்ரூக் என்ன சொல்றான்னா, "உங்க அம்மா செம்ம ஸ்ட்ராங்கு, சூப்பர் ஸ்ட்ராங்கு. அவங்க தான் என்னோட லைஃப்‌க்கு வந்து லைட்டே குடுத்தவங்கன்னு" சொல்லிட்டு ப்ரூக் வந்து சொல்றான். அதுக்கு சூரி வந்து என்ன சொல்றான்னா, "இது வந்து பேட் லுக். மேரேஜ் ஆன வுமன பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பேட்" அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக் சொல்றான். "என்ன சொல்ற? லவ் வந்து ஃப்ரீடம்" அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக் வந்து சொல்றான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கிங்க காட்டுறாங்க. யாருன்னா, இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தா இல்லையா? குயின். அவங்களோட ஹஸ்பண்ட வந்து காட்டுறாங்க. அவர் வந்து ப்ரூக் சொன்னத வந்து பார்த்துட்டாரு. அவர் கையில வந்து ஒரு எக்யூப்மென்ட் வச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, புல்லு வெட்டுவோம் இல்லையா? ஸோ அத கையில வச்சிருக்காரு. அத வச்சுட்டு ப்ரூக் கிட்ட வந்து சொல்றாரு. "உன்னைய வந்து நாங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஏன்னா நீ பண்ண ராஜ துரோகத்துக்குன்னு" சொல்லிட்டு சொல்றாரு. எதுக்குன்னா குயின பத்தி ப்ரூக் அப்படி சொன்னான் இல்லையா? அதனால அவரு இப்படி சொல்லிட்டு இருக்காரு. ப்ரூக் வந்து டக்குன்னு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறான். ஆக்சுவலா மெஜஸ்டி அவரு. இவன் வந்து அப்படியே ஜாலியா இருக்கான் இல்லையா? அதனால ப்ரோன்னு கூப்பிடுறான். அதுக்கப்புறம் சாரின்னு சொல்லிட்டு திரும்ப மெஜஸ்டின்னு சொல்லிட்டு ப்ரூக் வந்து அவர கூப்பிடுறான். சுரி இருக்கா இல்லையா? அவ வந்து டாடின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கடுத்து வந்து அவரு சொல்றாரு, "நீ வந்து என்ன கில் பண்ணிட்டு என் ஒய்ஃப மேரேஜ் பண்ணிக்கிறியா? அந்த மைண்ட் செட்ல இருக்கியா?" அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு சொல்றாரு. அதுக்கு ப்ரூக் வந்து என்ன சொல்றான்னா, "அப்படிலாம் கிடையாது. நான் வந்து நேச்சரா நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்." அப்படிங்கிற மாரி ப்ரூக் சொல்றான். ஸோ இது வந்து செம்ம ஃபன்னா தான் போயிட்டு இருக்கு. சுரி இருக்கா இல்லையா? இத பார்த்துட்டு அவ என்ன சொல்றான்னா, "நீ வந்து அதெல்லாம் பண்ணாத. நான் பெரிய பொண்ணாயும் நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சுரி வந்து சொல்றா. இத பார்த்த அந்த கிங் இருக்கார் இல்லையா? அவர் வந்து என் பொண்ணு எவ்வளோ அழகா, கியூட்டா, சூப்பரா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு, அத பார்த்து அவருக்கு வந்து ஒரு மாரி ஹேப்பியா இருக்கு. பட் ப்ரூக் வந்து என்ன சொல்றான்னா, "மூக்கொழுவுற பொண்ணலாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்." அப்படிங்கிற மாரி ப்ரூக் வந்து சொல்றான். இத கேட்ட அந்த மெஜஸ்டி வந்து செம்ம கடுப்பாயிறாரு. கடுப்பாயி வந்து ப்ரூக்க வந்து அடிக்க போறாரு. அந்த சைடு வந்து அந்த சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா? அவ விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் செம்ம ஃபன்னா தான் போயிட்டு இருக்கு. அப்போதைக்கு ஒருத்தன் வந்து வர்றான். வந்து "கிங் என்னைய வந்து மன்னிச்சுருங்க. ஸோ நான் அத கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நீங்க ஜாலியா இருக்கீங்க. பட் இது வந்து நான் சொல்லி தான் ஆகணும்னு" சொல்லிட்டு ஒண்ணு சொல்றான். என்ன சொல்றான்னா, ஒரு ரைடர் கேங்கர்ஸ் வந்து இப்ப நம்ம போர்ட் இருக்கு இல்லையா? அதோட குளோஸா வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான்.
ஸோ சோரப் வந்து என்ன சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்கன்னா, அவங்க வந்து குயினோட பேர் வந்து சாண்டல் இருக்கு இல்லையா? சாண்டலோட பேர் வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க யாருன்னா, மௌரன் ஃபேமிலிய சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா நம்ம குயின் இருக்கா இல்லையா? இவள வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கானுங்க. எப்படியாவது வந்து கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்திருப்பானுங்க போல இருக்கு. பட் இப்போ வந்து இங்க வந்து நம்ம போர்ட் வரைக்கும் வந்துட்டானுங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஜஸ்டி வந்து கேட்குறாரு. அப்போ குயின் வந்து ஒபேரா ஹவுஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்ல சொல்லி நம்ம கிங் வந்து சொல்றான். பட் அங்க வந்து இவங்களால இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல முடியல. அப்ப அந்த சுரி இருக்கா இல்லையா? அவ வந்து என்ன சொல்றான்னா, புரூக் கிட்ட நம்ம ஏதாவது பண்ணணும்னா நம்ம அம்மாவ காப்பாத்தணும்னு சொல்லிட்டு சுரி வந்து சொல்றா. பக்கத்துல வந்து புரூக் இருக்கான். புரூக் வந்து ரொம்ப காமா, கூலா வந்து காதுல இப்படி வச்சுக்கிட்டே வந்து சொல்றான். அவங்கள தான் காலையில நான் ஹார்பர்ல மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு புரூக் வந்து சொல்றான். அதுக்கடுத்து இந்த கேங்கர்ஸ் வந்து காட்டுறானுங்க. ஸோ அவங்க வந்து குதிரையில வந்துட்டு இருக்கானுங்க. செம்ம க்ளோஸா பார்க்குறப்போ ஃபேஸ்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கு. அங்க இருக்க மக்கள்லாம் தெறிச்சு ஓடிட்டு இருக்கானுங்க. பட் அவனுங்க வந்து அந்த ஒபேரா ஹவுஸ் இருக்கு இல்லையா? அது கிட்ட வந்து நியர்பை வந்துட்டானுங்க. வந்து சுத்த போட்டானுங்க. அதுக்கடுத்து புரூக் வந்து சொல்றான், "மெஜஸ்டி நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? எவ்வளோ ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம குயின் வந்து செம்ம ஸ்ட்ராங். மறந்துட்டீங்களா?" அப்படிங்கிற மாதிரி புரூக் வந்து சொல்றான். புரூக் வந்து இதுக்கு முன்னாடியே அந்த கேங்கர்ஸ் எல்லாம் மீட் பண்ணான் இல்லையா? மீட் பண்ணப்பவே என்ன பண்ணியிருக்கான்னா, எல்லாருக்கும் ஷிஃப்டிங் ஸ்லாஷ் வந்து போட்டு விட்டுருந்திருக்கான். பட் அத அவங்க யாராலயுமே அங்கே ரியலைஸ் பண்ண முடியல. இப்போ வந்து அவனுங்க ஒபேரா ஹவுஸ் இருக்கு இல்லையா? அத வந்து சரவுண்ட் பண்ணிட்டானுங்க. அங்க இருக்க மக்கள் எல்லாம் மிரட்டிட்டு இருக்கானுங்க. "எல்லாரும் போயிருங்க. குயின் சாண்டல் வந்து இப்ப வெளில வந்தே ஆகணும். ஸோ இது வந்து ஃபைனல் வார்னிங். இதுக்கு வர முடியாதுன்னுலாம் சொன்னாங்கன்னா, நான் சுட்டுருவேன்னு" சொல்லிட்டு அங்கே வந்து மிரட்டிட்டு இருக்கான். "உங்க பாஸோட லவ்வ பத்தி உனக்கு இனிமே ஃபுல்லா தெரியும்" அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரொம்ப வருஷமா அந்த சாண்டல் இருக்காங்க இல்லையா? அவங்க பின்னாடி வந்து ஒருத்தன் லவ் பண்றேன்னு சுத்திட்டே இருந்திருப்பான் போல இருக்கு. ஒரு ஃபைனலா அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொருத்தன மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அப்போ விடாம அவன் தொரத்திட்டு இருக்கான். அவனோட டீம் தான் இப்போ வந்து ஒபேரா ஹவுஸுக்கு வந்து வந்திருக்கு. அந்த ஒபேரா ஹவுஸ வந்து சரவுண்ட் பண்ணி நின்னானுங்க இல்லையா? ஆல்ரெடி ப்ரூக் வந்து கட் பண்ணான்ல. அவங்க கரெக்ட்டா வெளில வராங்க. இவனுங்கெல்லாம் சிதறி விழுந்து கிடக்குறானுங்க. ப்ரூக் கட் பண்ணது வந்து அப்போ ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் கேண்டல் பத்தி நமக்கு காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து யாருன்னா, இதுக்கு முன்னாடி கமாண்டரா இருந்தவங்க. செம்ம ஸ்ட்ராங் போல. இப்போ வந்து ப்ரூக் வந்து ஷிஃப்ட் ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்றான் இல்லையா? இத ரொம்ப ரொம்ப சூப்பரா யூஸ் பண்றது கேண்டில் தான். இந்த கிங்டம் ரொம்ப சூப்பரா இருக்கும் போல. இத்தோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்க இந்த சாப்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க.